யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவன் பாட்டுக்கு அமைதியா திராட்சை செடியா அவங்க அப்பா வச்சபடி அழகா என்ன பண்ணிட்டு இருந்தான், சமத்து குட்டியா இருந்தான். இப்ப பிசாசு என்ன பண்ணா தெரியுமா, அவன் சகோதரர்களை பயன்படுத்தினான். எதற்காக? சுவர் கட்டுறதுக்காக. இப்ப இந்த சுவரை பக்கத்துல கட்டின உடனே வசனம் சொல்லுது, அந்த சுவர் ஒன்றொன்றாய் அவர்கள் சகோதரர்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, செடியா இருந்த யோசேப்பை கொடியா மாத்திட்டார். ஹல்லேலூயா. இவனை சும்மா விட்டு இருந்தாலே அவன் பாட்டுக்கு செடியா இருந்திருப்பான். பிசாசு இப்ப என்ன பண்றான், எப்படி ஆகிலும் அவனுடைய சகோதரர், நான் சொன்னேன் யாராவது வழியா தான் அவன் செயல்படுவான். அப்படி அவன் சகோதரர் வழியா ஒரு சுவர் கட்டிக்கொண்டே இருக்கு. யோசேப்புக்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் பாட்டுக்கு தானே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் ஏன் அந்த சுவரை கட்ட அனுமதித்தா தெரியுமா? நீ செடியா இருந்தா என்ன பண்ண முடியாது, யாருடைய கண்ணுக்கு நீ தெரிய மாட்டேன். அவன் சுவர் கட்டுற வரையும் அமைதியா இருக்கும். கட்டி முடிச்ச உடனே இப்ப செடியா இருக்கிறவனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கொடியாய் மாற்றி, எவ்வளவு உயரத்துக்கு சுவர் கட்டப்பட்டதோ அவ்வளவு உயரத்துக்கு கொடி போய் 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 இப்ப நிக்குது. ஆனா இப்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தாலே ஒரு சுவர், அந்த சுவரின் மேல் ஒரு கொடியை காணும்படி கர்த்தர் யோசேப்பை செடியாயிருந்து கொடியாய் மாற்றினார். அதற்காக கர்த்தர் பயன்படுத்தினது ஆயுதமாகிய இந்த சுவர் தான்.